இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சூப்பர் கம்ப்யூட்டர்களை விடவும் பல கோடி மடங்கு வேகமா செயல்படக்கூடிய ஒரு மெஷின் உங்க தலைக்குள்ள இருக்கு. ஆனா நாம அதுல வெறும் 5 முதல் 10% சக்தியை மட்டும் தான் பயன்படுத்துகிறோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மீதி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சக்தியை எப்படி தூண்டுறது? ஏன் சில பேர் மட்டும் அசாத்தியமான நினைவாற்றலோட அதி புத்திசாலிகளா இருக்காங்க? அந்த ரகசியம் என்ன? இன்னைக்கு இந்த வீடியோவுல உங்க மூளையோட வேகத்தை 10 மடங்கு அதிகரிக்கக்கூடிய 10 சூப்பரான ரகசியங்களை நாம பார்க்க போறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மூளை ஒரு ராக்கெட் வேகத்துல வேலை செய்யும். வாங்க நம்ம முதல்ல வீடியோக்குள்ள போலாம். முதலாவது நியூரோபிக்ஸ் மூளைக்கான உடற்பயிற்சி தேவை. உடம்பை வலுவாக்க ஜிம்முக்கு போற மாதிரி மூளையை வலுவாக்க நியூரோபிக்ஸ் பயிற்சிகளை செய்யணும். இது ரொம்ப சிம்பிள். தினமும் நீங்க செய்யற சாதாரண வேலைகளை கொஞ்சம் மாத்தி செய்யுங்க. உதாரணத்துக்கு வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையால பல் விளக்கி பாருங்க. கண்ணை மூடிட்டு குளிங்க. புது பாதையில வீட்டுக்கு போங்க. இப்படி செய்யும்போது மூளையில இருக்கக்கூடிய பழைய நியூரான்கள் புதுசா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது மூளையை எப்பவுமே விழிப்புணர்வோட வச்சிருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய சம்பவங்களை அனுபவிச்சு பார்த்திருக்கலாம். நாம தினமும் செய்யற வேலையை செய்வதற்கும், புதுசா ஒரு வேலையை பழகும்போது இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு நமக்கு அந்த பழகுனதுக்கு அப்புறம் அந்த வேலையில இருக்காது. அதுதான் இந்த இடத்துல நாம குறிப்பிடுறது. 2வதா மூளைக்கான எரிபொருளை கொடுக்கணும். நம்ம மூளை வெறும் 2 கிலோ எடை தான் இருக்கும். ஆனா நாம எடுக்கிற மொத்த ஆக்ஸிஜன் மற்றும் ரத்த ஓட்டத்துல 20% இதுதான் பயன்படுத்துது. அப்போ இதுக்கு எவ்வளவு நல்ல உணவு தேவைன்னு யோசிச்சு பாருங்க. ஒமேகா 3 இருக்கிற வால்நட்ஸ், ப்ளூபெர்ரி, பசலைக்கீரை மற்றும் தண்ணீர் இது 3ம் மூளைக்கு மிக மிக முக்கியம். குறிப்பா மூளை 75% தண்ணீரால் ஆனது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட உங்க மூளையோட வேகம் 14% அதிகமாகுங்கிறது அறிவியலோட கணிப்பு. 3வதா டீப் ஒர்க். அதுல ஒரு கவனம். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன். போன் நோட்டிபிகேஷன் வந்தாலே நம்ம கவனம் சிதறது இல்லையா? ஆனா ஒரு விஷயத்துல ஆழ்ந்த கவனம் செலுத்தும் போது மட்டும்தான் மூளையில மைலின் அப்படிங்கிற ஒரு படலம் உருவாகும். இது தகவல்கள் மூளைக்குள்ள வேகமா பாய உதவும். ஒரு நாளைக்குள் குறைந்தது 1 மணி நேரம் போன் இல்லாம, எந்த சத்தமும் இல்லாம ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. இது உங்க மூளையோட கவனிக்கும் திறனை பல மடங்கு உயர்த்தும். அறிவியலும் இதைத்தான் சொல்லுது. நாம பார்க்க போறது 4வதா நினைவாற்றலை அதிகரிக்க பாலஸ் முறை. பெரிய பெரிய விஷயங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு முறை இருக்கு. அதுதான் மெமரி பேலஸ். அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்தோட உங்க வீடு மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மூலையிலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை ஒரு படம் மாதிரி கற்பனை பண்ணி வைங்க. மூளைக்கு எழுத்துக்களை விட படங்கள் தான் அதிக ஞாபகமா இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தினா ஒரு புத்தகத்தையே கூட உங்களால மனப்பாடம் செய்ய முடியும். பவர்லயே வச்சிருக்க முடியும். 5வதா தூக்கத்தின் ரகசியம் தான் அது. நீங்க தூங்கும்போது தான் உங்க மூளை தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு கொள்ளும் நேரம் அதுதான். மூளையில இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்ற லிம்பாட்டிக் சிஸ்டம். இப்போ நீங்க ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது தான் வேலை செய்யும். இந்த மூளை நல்ல உறக்கத்தில் இருக்கும்போது நன்றாக வேலை செய்யும். நீங்க 7 முதல் 8 மணி நேர தூக்கம் இல்லைன்னா, உங்க மூளை ஒரு பழைய கம்ப்யூட்டர் மாதிரி ஹேங் ஆக ஆரம்பிக்கும். சரியான தூக்கம் தான் உங்க மூளையோட ப்ராசஸிங் வேகத்தை அதிகப்படுத்தும். நாம் சரியா தூங்கலைன்னா ப்ராசஸிங் நேரத்தை ரொம்ப நீட்டிக்கும். இத நல்லா தெரிஞ்சுக்கங்க. 6வதா புதிய மொழியை கற்றல். இப்போ நியூ லாங்குவேஜ் கத்துக்கும்போது மூளைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். இந்த மூளைக்கு ஒரு சவாலை கொடுக்கணும்னா ஒரு புது மொழியை கத்துக்கோங்க. ஒரு புது மொழியை கத்துக்கும்போது மூளையோட அளவு அதிகமாகும்னு ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூளையில இருக்கிற வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தும். இதனால வயசான காலத்துல வர்ற மறதி நோய் கூட உங்களுக்கு வராது. ஆகவே நீங்கள் ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கணும். அதிலிருந்து அப்டேட்டும் ஆகணும். இந்த இடத்துல இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். 7வதா ஸ்டாப் மல்டி டாஸ்கிங். இப்போ ஒரே நேரத்துல 2, 3 வேலைகளை செய்யறது புத்திசாலித்தனம்னு நாம நினைக்கிறோம். இதுதான் மல்டி டாஸ்கிங் சொல்றது. ஆனா அதுதான் மிகப்பெரிய தவறு. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது மிக மூளையோட
ஐக்யூ 10 பாயிண்ட்ஸ் குறையுதுன்னு சொல்றாங்க. மூளை ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் தான் சிறப்பா செய்யும். ஒன்றை முடிச்சிட்டு இன்னொன்னுக்கு போங்க அப்படின்னு அறிவியலும் சொல்லுது. வல்லுனர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இப்படித்தான் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவசரப்பட்டு நாம என்ன செய்றோம்? ஒரே வேலைய 4 விதமா பிரிச்சுக்கிறோம். அல்லது 4 வெவ்வேறு விதமான தொழில்களை, வேலைகளை செய்யும்போது மூளை குழப்பமடைகிறது. இதுதான் மூளையை சரியான முறையில் பயன்படுத்துற வழி. அப்படி செய்யக்கூடாது. இந்த ஒரு இது முக்கியமான டாஸ்கிங். இந்த டாஸ்கிங்ல நம்ம கரெக்ட்டா இருக்கணும். நமக்கு எது தேவையோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். 8வதா மெடிடேஷன். இப்போ தியானம் பண்ணும்போது மூளையில் இருக்கக்கூடிய கிரே மேட்டர் அதிகமாகுது. இதுதான் நம்ம புத்திசாலித்தனம் மற்றும் முடிவெடுக்கும் திறனுக்கு காரணமே இதுதான். தினமும் 10 நிமிடம் அமைதியா மூச்ச கவனிச்சாலே உங்க மூளையில் இருக்கக்கூடிய பதற்றம் குறைஞ்சு சிந்தனை தெளிவடையும். ஒரு அமைதியான மூளை அதனுடைய ஒரு கூர்மையான வாள் என்று சொல்லலாம். அதே போலத்தான் அமைதி மூளை நமக்கு சுத்தமான தூய்மையான மூச்சுக்காற்றுக்கு வழிவகுக்கும். 9வதா கற்பனை திறன். ஒவ்வொரு நாளும் நீங்க அடைய வேண்டிய இலக்குகளை மனக்கண்ணுல தெளிவா பாருங்க. நீங்க கற்பனை பண்ணும்போது உங்க மூளையில் இருக்கக்கூடிய ரெகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் தூண்டப்படும். இது உங்க இலக்கை அடைய தேவையான வழிகளை தேட ஆரம்பிக்கும். கற்பனைங்கிறது வெறும் கனவு மட்டும் இல்ல. அது உங்க மூளைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு வரைபடம். நம்ம 10வதா பார்க்க போறோம். அதாவது எஃபெக்ட் கற்றுக் கொடுத்தல். ஒரு விஷயத்த நீங்க சீக்கிரம் கத்துக்கணும்னா, அதை மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, உங்க மூளை அந்த தகவலை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிக்கும். நாம எப்படி டிரான்ஸ்லேட் பண்றோம்? நாம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோங்கிறது, நாம புரிஞ்சுகிட்டத மத்தவங்களுக்கு சொல்லும்போது இன்னும் அனுபவமும் அதிகமாகும். அதனால கற்பித்தல் என்பது இருமுறை கற்பது என்பார்கள். இது உங்க மூளையை ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆக்கும். நம்மளுடைய மூளையை மாஸ்டர் ஆக்குறத தான் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். நண்பர்களே, உங்க மூளை ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதை சரியா பயன்படுத்தினா, நீங்க இந்த உலகத்தையே வெல்லலாம். இன்னையில இருந்து இந்த 10 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு 3 விஷயத்தையாவது கடைபிடிச்சு ஆரம்பிங்க. ஆரம்பிக்கணும். தன்னம்பிக்கையா என்னால முடியும்னு ஆரம்பிக்கும்போது, உங்களால 100% வெற்றி பெற முடியும். ஒரு மாசத்துல உங்ககிட்ட இருக்கிற மாற்றத்தை நீங்களே உணருவீங்க. இத செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அவங்களுக்கும் அவங்க மூளையோட சக்தியை தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோவுல நாம அடுத்தது பார்க்கலாம். நன்றி.